نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال رأيت النبي صلى الله عليه وسلم مطعيا يأكل تمرا. وحديث الأخرى عن أنس رضي الله تعالى عنه قال أتي رسول الله صلى الله عليه وسلم بالتمرين فجعل النبي صلى الله عليه وسلم يقسمه وهو محتفظ يأكل منه أكلا ذريعا. قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுக்கு இன்னும் நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் அமர்ந்து உண்ணக்கூடிய முறைகள், பலருடன் சேர்ந்து உண்ணும் பொழுது மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதிகமாக முக்கிய பொருள்களை எடுத்து உண்பது, குடும்பத்தார்களுக்காக வேண்டி பேரித்த பணங்களை சேமித்து வைப்பது, இது போன்ற விஷயங்களை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய பேரித்தம்பழம் கொண்டு வரப்பட்டன. அவை கிடைத்தவுடன் சரியாக உட்காராமல் கூட அவற்றை அவர்கள் விரைவாக பங்கிட்டு கொடுக்கவும் அவற்றை விரைவாக உண்ணவும் ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துக்கால் இட்டு அமர்ந்து பேரித்தம்பழத்தை உண்பதை நான் கண்டேன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. ரெண்டு விஷயங்கள் நாம் இது பார்க்க வேண்டியது இந்த ஹதீஸின் வாயிலாக. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து உண்டிருக்கின்றார்கள். தரையில் அமர்ந்து, அதனால குத்த வச்சு மண்டமா வைத்து உட்கார வைத்து சாப்பிடுவது. இரண்டாவது, உணவு வந்தவுடனேயே பரிமாறுவது என்பது வேகமாக பரிமாற வேண்டும், உண்பது வேகமாக உண்ண வேண்டும். அதை வச்சுக்கிட்டு இருந்து கல்வேசிக்கிட்டே உட்கார்ந்து பொறுமையா இந்த குருவி கொடுக்கிறது போல கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டா எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க. நேரம் போய்கிட்டு சொன்னாங்க, உணவை குறைக்கக்கூடாது, உணவுடைய நேரத்தை குறைக்க வேண்டும். அது உண்ணக்கூடிய நேரங்களை அப்படி என்றால் வேகமாக விரைவாக உண்ண வேண்டும். அதுவும் விரைவாக உண்ணுகின்றேன் என்பதாக எண்ணிக்கொண்டு நமக்கு முழுகிறோம் கூடாது. நல்லா மென்று அந்த பொறுமையில் காட்ட வேண்டும். அதிகமாக இடைவெளியை விட்டுவிடக்கூடாது. நிதானமான முறைகளில் உண்ண வேண்டும். அவர்கள் கூறும்பொழுது மற்றொரு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், வரக்கூடியுள்ள ஒரு அவையில் ஒருவர் தம் சகாக்களிடம் அனுமதி வராத வரை இரு பேரிக்கும் பழங்களை சேர்த்து உண்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இந்த சகன் சாப்பாடு முன்னாடிதான் வச்சுக்கிட்டாங்க. இப்பெல்லாம் சகன் சாப்பாடுலாம் போயிடுச்சு. இந்த சகன் சாப்பாடுங்கிறது நம்மள்கிட்ட ஒரு பழக்கங்கள் இருந்தது. அந்த சகன் சாப்பாடில் உண்ணக்கூடிய பணங்கள் ஒரே பாத்திரங்கள் மொத்தமாக வச்சிருக்கோம், அல்லது சபைகளில் இருந்து பங்கேடு பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதில் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் சமமாக பிரிக்கணும். அப்ப அதில் ஒரு நபருக்கு கூடுதலாக ஒரு நபருக்கு குறைவாக கொடுக்கக்கூடிய சமயங்களும் சரி,
அல்லது இந்த சரண் காப்பாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான பொருளை இறச்சி எழுதினா டக்குன்னு போட்டு ஜேசிபி வச்சு இருந்தது போல டக்குன்னு தான் பக்கம் எழுதிட்டு எல்லாம் மக்களுக்கு அள்ளி சாப்பிட்டு இருப்பாங்க. இப்படியும் சாப்பிடக்கூடாது. எல்லோருக்கும் வேண்டும் என்பதாக விட்டு கொடுக்கிறாங்க. உண்மை வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அந்த இதை மக்களுக்கு நீங்க நிறைய எடுத்து சாப்பிடக்கூடியது இருக்கு, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்க முடிகின்றது. இன்னொன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுவாரஸ்யமான மொழிகளில் சொல்லப்பட்டது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஆயிஷாவே பேரிச்சம்பழம் இல்லாத வீட்டாரே பட்டினி கிடக்கும் வீட்டார். ஆயிஷாவே பேரிச்சம்பழம் இல்லாத வீட்டாரே பட்டினி கிடக்கும் வீட்டார் அல்லது பட்டினிக்குள்ளாகும் வீட்டார் என்பதாக இரண்டாவது 3 முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பேரித்தம்பழங்கள் இருப்பதில் கூட ஒரு வகையான சுன்னத்துகள், வீடுகள் வைத்திருப்பது. அந்த பேரித்தம்பழம் இல்லாத வீடு பட்டினி இருக்கக்கூடிய வீடுங்கிறது அந்த சொன்னாங்க. குறைந்தபட்சம் பேரித்தம்பழமாவது கனியாவது இருக்க வேண்டும் என்பதுதான். அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படித்தான் இருந்துச்சு. எந்த ஒன்றுமே இருக்காது, ரொட்டியுடைய மாவுகள் இருக்காது, உணவு பண்டங்கள் என்பது எந்த ஒன்று இருக்காது. இன்னைக்கு நம்ம வீட்டுல போய் பார்த்தோம்னா எல்லா இது பாட்டலா இதுக்காக ஸ்டோர் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காகவே பல்வேறு அலமாரிகள் நம்ம வைத்து தயாரிக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு பேரித்தம்பழங்களை நாம் வைத்திருப்பது அதுவும் ஒரு சுன்னத்தாக தெரிகிறது. பேரித்தம்பழங்களிலேயே மிகவும் சிறந்த ஒரு பேரித்தம்பழம் எது என்று பார்த்தால் மதீனாவில் விளையக்கூடிய பேரித்தம்பழத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யார் காலையில் இந்த மதீனாவின் 2 மலைகளுக்கு இடையே உள்ள பழங்களில் 7 பழங்கள் 7 பேரித்தம்பழங்களை உண்கிறாரோ அவருக்கு அன்று மாலை வரை எந்த ஒரு விஷமும் தீங்கிழைக்காது என்பதாக சொன்னாங்க. சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இன்னும் மற்றொரு இடங்களில் சொல்லும்போது சொன்னாங்க, இது சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல விஷமோ அல்லது சூனியமோ இறையூறு செய்யாது, மாலை வரை இறையூறு செய்யாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பேரித்தம்பழத்துடைய விஷயங்களை பற்றி பார்க்கக்கூடிய சமயங்களில் மதீனாவுடைய பேரித்தம்பழங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் விளைவால் மதீனா நகரத்தில் பேரித்தம்பழங்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்துள்ளது. அது மட்டுமல்ல, சிலர் இப்படியும் விளக்கம் அளிப்பார்கள், எப்படி கடும் குளிர்ச்சியின் காரணத்தாலேயே ஒரு விசர்ஜனத்திலோ அல்லது சூரியமோ இவர்களுக்கு மனிதர்களுக்கு தீங்கிழைக்கின்றன. குளிர்ச்சியான இடங்கள்ல குளிர்ந்த நேரங்கள்ல ஒரு விசர்ஜனங்கள் தீங்கிருச்சு அப்படின்னா உடனே சல்லு ஏறும். ஏன்னா இதனுடைய வேகங்கள் உடம்புடைய அந்த ரத்தங்களுடைய வேகங்கள் இருக்கிறது. அப்ப இந்த சமயங்களில் அஜ்வா என்று சொல்லக்கூடிய பேரித்தம்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதால் அதில் உள்ள வெப்பம் விஷத்தின் குளிர்ச்சியை நிறுத்திவிடும். இதனுடைய உஷ்ணத்தின் காரணத்தாக தான் அது இருக்குது. பேரித்தம்பழத்தில் இயற்கையாகவே விஷம் முறைவு சக்தி உண்டு. அது தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய சமயங்கள்ல விஷம் முறையக்கூடிய சக்திகள் அந்த பேரித்தம்பழத்திற்கு இருக்குது. அதனால 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாச்சுன்னா விஷம் தீண்டாது அப்படிங்கிறது இல்லை. மொத்தத்துக்கு அப்படி நினைச்சு போய் சாப்பிட்டது இது அந்த இது இல்லை. விஷம் அறியக்கூடிய தன்மைகள் அந்த பேரித்தம்பழங்களில் இருக்குது. சாதாரணமான பேரித்தம்பழத்தை தொடர்ந்து உண்ணும் போது அது எச்சிலுடன் சேர்த்து உண்ணக்கூடிய சமயங்களில் நச்சுக்கிழமைகளை கொண்டு விடும் என்பதாக இது ஆராய்ச்சியின் மூலியமாக அறிவிக்கிறார்.
பேரிச்சம்பழத்தை எடுத்து நம்முடைய சுவைத்து உண்ண வேண்டும். அப்படி உண்ணக்கூடிய சமயங்கள்ல இந்த எச்சியோட நாம் சேர்த்து சாப்பிடக்கூடிய சமயங்கள்ல தொடர்ச்சியாக ஒரு மனிதன் சாப்பிட்டு வர்றான் அப்படின்னா அவனுக்கு உடம்புகளில் இருக்கிற நச்சு கிருமிகள் எல்லாத்தையும் முறித்து விடும் என்றாக ஆய்வுகளில் சொல்கின்றார்கள். ஆக பேரித்தம்பழத்திற்கு இந்த பழம் இருக்கிறது, அதிலும் இந்த அஜ்வாவுடைய பேரித்தம்பழம் இருக்கிறது. மற்ற ஏனைய பேரித்தம்பழங்களை விட இதில் சற்று அதிகமாக முறிவு தன்மைகள் அதிகமாக இருக்குது என்பதைத்தான் நம்ம வழங்கணும். அதனால மக்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, பேரிச்சம்பழத்தை திண்டா விஷம் தீண்டாது அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல அள்ளி கொண்டு ஒருத்தர் பாம்பு கொடுத்து சாப்பிட்டாரு அப்படின்னா அப்படி இல்லை. அதனுடைய காரணங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் சாப்பிட்டு வர்றா அப்படின்னா இந்த தன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதா அதோடைய சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. 7 பேரித்தம்பழங்கள் தொடர்ச்சியாக நாம் உண்ணக்கூடிய சமயங்களில் இந்த நன்மைகள் நடக்கும் என்பதாக எதை படித்தோமோ எதை கேட்கமோ அது உலகில் நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவல்லாஹ் ஆட்சி அருள்வானாக. வாஹதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.